சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. குட்டி, தாத்தா உனக்காக பிரெட்ல ஜாம் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்காக தான் நானே பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு தான் வேணான்னு சொல்றேன்ல, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? சாப்பிடலன்னா நைட்டு தூக்கம் வராதுடா, உடம்பு கெட்டு போகும். அதான் சொல்றேன், இதை மட்டும் சாப்பிட்றேன். என்ன வேணும்? யார் நீங்க? வெண்பாவை பார்க்கணும். இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. சார் யாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லிருக்காரு. ஏங்க, வெண்பா என் பொண்ணுங்க, நான் அவளை பார்க்கணும். அவரை கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். சொன்னா கேளுங்கம்மா, எதுனாலும் காலையில வாங்க. சாரை இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, கிளம்புங்கம்மா. நான் வெண்பாவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். வெண்பா, 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 அம்மா, ஏய் வெண்பா, வெண்பா பேசாம இரு. தாத்தா விடுங்க தாத்தா. உட்காரு. தாத்தா விடுங்க தாத்தா. உட்காருன்றேன். தாத்தா விடுங்க தாத்தா. உட்காரு. அவ வர மாட்டா, நீ போய் பாருமா. வெண்பா, வெண்பா, வா வெண்பா, வெண்பா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா விடுங்க தாத்தா. வெண்பா, கத்தாதீங்கம்மா. வெண்பா, வெண்பா. உட்காருங்கறல, இப்ப போக முடியாது. அப்பா, அவதான்ப்பா. தாத்தா விடுங்க தாத்தா, மல்லியம்மனை பார்க்க வந்திருக்காங்க. ப்ளீஸ். இங்க இருந்து அவளை பார்க்க விட்டா நீ சாப்பிடுவியா? பா, என்ன பண்ணீங்க? அவ இஷ்டத்துக்கு விட்டா ஓவரா ஆட்டம் போடுவா. அவ இன்னைக்கு இங்க இருந்து பார்க்க விட்டாதான் சாப்பிடுவேன்னு சொல்லுவா. நாளைக்கு மல்லிய உள்ள விட்டாதான் சாப்பிடுவேன்னு சொல்லுவா. அப்புறம் மல்லி ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு சொல்லுவா. எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பீங்களா? இல்லம்மா, குழந்தை சாப்பிடாம இருக்கிறது கஷ்டமா இருக்குமா? அப்படி விட ஆரம்பிச்சா சரிப்பட்டு வராதுப்பா. நீங்க இவ்வளவு பாத்துக்கோங்க, நான் அவளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வந்துடுறேன். தாத்தா விடுங்க, விடுங்க தாத்தா ப்ளீஸ். நான் மல்லியம்மா பார்க்கணும். மல்லியம்மா பார்த்துட்டு வந்துடுறேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. மல்லியம்மா பார்த்துட்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் சாப்பிடுறேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. அவளை விட நாங்க தான் உன்னை நல்லா பாத்துக்குவோம். உனக்கு எல்லாம் வாங்கி தருவோம். நீ போய் அவளை பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. எனக்கு மல்லியம்மா வேணும், நான் உங்களை பார்க்கணும். என்ன உள்ள விட போறீங்களா இல்லையா? நீங்க பிரச்சனை பண்ணாம போங்கம்மா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ராபிச்சை எடுக்கவா வந்த? நிஷா, நான் வெண்பாவை பார்க்கணும். நீ அவளை ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வா ப்ளீஸ். யாருடி நீ? யாருன்னு கேக்குற? உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த உரிமையில எங்க வீட்டு வாசல்ல நின்னு கூசல் போட்டுட்டு இருக்க? நிஷா, வெண்பா சாப்பிட்டிருக்க மாட்டால, அதான் வந்தேன். அவ பசி தாங்க மாட்டா. நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. முதல்ல நீ யாரு? வெண்பாக்கு நீ யாருடி? அம்மாவா? நீயா 10 மாசம் அவளை சுமந்து பெத்த? இல்ல விஜய் மாமாக்கு யாரு நீ? பொண்டாட்டியா? ஆயா அவளை பார்க்க வந்தவ தானே நீ? அப்படியே அவரை வளைச்சு போட்டு ரெண்டாவதா ஒட்டிக்கிட்டா. ஆனா இப்ப அது கூட கிடையாது. டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கல்ல, இப்ப எந்த உரிமையில வெண்பாவை பார்க்கணும்னு நிக்கிற? மரியாதையா ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ. ஆமா, நான் ஆயம்மா வேலைக்கு வந்தவதான், இல்லன்னு சொல்லல. வெண்பாவை என் கண்ணுல காட்டு, அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். சாப்பிட்டு தூங்குன்னு நான் சொன்னா அவ சாப்பிடுவா. அடேங்கப்பா, நீ சொல்லிதான் அவ சாப்பிடணுமா என்ன? ஆமா நிஷா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் தோசை ஊட்டி விட்டாதான் அவ சாப்பிடுவா. எப்படி எப்படி? புளிச்சு போன கருகி போன தோசை ஊத்தி நீ ஊட்டி விட்டாதான் அவ சாப்பிடுவாளா? இங்க நாங்க வெரைட்டியா ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கோம். ராஜ மரியாதையோட அவ திருப்தியா சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கா. நீ சொன்ன மாதிரிலாம் அவ ஒண்ணு சாப்பிடாம இல்ல. கதை சொல்லுங்க தாத்தான்னு எங்க அப்பா கிட்ட கேட்டா. அவர் கதை சொல்லிட்டு இருக்காரு. ஏசி ரூம்ல நிம்மதியா படுத்துட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போ. விடுங்க தாத்தா ப்ளீஸ். போய் சொல்லாத நிஷா, எனக்கு என் வெண்பாவை பத்தி தெரியும். நீ அவளை இங்க கூட கூப்பிட வேண்டாம், மேல இருந்து மட்டும் காட்டு ப்ளீஸ். நான் பார்த்துட்டு போயிடுறேன். என்னடி என்னமோ ஏன் வெண்பாங்கற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்ததே ஜாஸ்தி. இதுக்கு மேலே போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ண போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். தேவையில்லாம அசிங்கப்பட்டு அவமானப்படுறதுக்கு இப்பவே இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. நிஷா ப்ளீஸ், உன் கால்ல வேணாலும் விழறேன். வெண்பாவை மேல இருந்து மட்டுமாவது காட்டு. புள்ளைய பிரிக்கிற பாவத்தை மட்டும் பண்ணாத. உலகத்துல இருக்கிற பாவத்திலேயே பெரிய பாவம் புள்ளைய பிரிக்கிற பாவம் தான். அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது நிஷா.
அது பெத்த புள்ளைக்குதான். நீ பெத்தியாடி? எங்க சொல்லு பாக்கலாம். நான் பெக்கல தான், ஆனா நெஞ்சில சுமக்கிறேன். கர்ப்பப்பையில இருந்து கூட இறக்கி விட்டுறலாம், மனசுல இருந்து இறக்கி விட முடியாது. செக்யூரிட்டி, இப்ப நீங்க அவள போ சொல்றீங்களா இல்ல நான் கொலகாரி ஆகணுமா? இவ 5 நிமிஷத்துக்கு மேல இங்க இருந்தா உன் வேலையே காலி. மா போயிடுமா, போங்கம்மா. வெண்பா, தாத்தா விடுங்க தாத்தா, நான் போணும். விடுங்க தாத்தா. மா வெண்பா, போங்கம்மா, நான் போக போங்கம்மா. மாட்டேன். வெண்பா, ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஜெனசல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஜெனசல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.